இங்க லாஸ்ட் ஒரு 3 மாசமா சாப்பாட்டுக்கு ஃபுல்லாவே தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஊர்லேருந்து தேங்காய் பறித்து ஆட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சாப்பிட்டு பழகிட்டு ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக மறுபடியும் ஆயில் யூஸ் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. பழைய ஆயில் இருந்துச்சு பாக்கெட் பிரிக்காமல், அதை வச்சு ஒரு நாள் பூரி சுட்டு கொடுத்தா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா குருடாயில் பூரி சுட்டு தெரியான்னு சொல்லிட்டு சுத்தமாக சாப்பிடவே இல்லை. தேங்காய் எண்ணெயில் சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயிலெலாம் சுத்தமாக நமக்கு பிடிக்காதுங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அப்போல்லாம் எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நான் அந்த வெயிட் லாஸில் இருக்கிறப்ப தான் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இனிமேல் ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். அதனால் தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் 3மே ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஊர்லேருந்து இப்போக்கி வந்து நம்ம ஆட்ட முடியாது, அதனால் ஆர்டர் போட்டுக்கலான்னு ஃபேஸ்புக்கில் தான் ஒரு பேஜில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நல்லெண்ணெய் வந்து மோஸ்ட்டாக தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் பொடிக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். கடலை எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கும், அப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து வறுவலுக்கு, பொரியலுக்கு, அப்புறம் வந்து ஏதாவது கூட்டு மாதிரி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ.